அனைவருக்கும் வணக்கம். அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் 2024-25 நிதியாண்டிற்கு ஓல்ட் ரெஜிம் செலக்ட் செய்தவர்கள் IFHRMS வலைதளத்தில் தங்களுடைய டிடெக்ஷன் டீட்டெயில்ஸை அப்டேட் செய்து எவ்வாறு செல்ஃப் டிக்ரேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு குரோம் ப்ரௌசரில் IFHRMS லாகின் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா களஞ்சியம் ஹோம் TNTA அப்படின்னு ஒரு ஹைபர் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி அந்த மாதிரி லாகின் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். அதில் எம்ப்ளாயி அப்படிங்கிறதுல எம்ப்ளாயி ஐடி பாஸ்வேர்டு அப்படிங்கிறதுல உங்களுடைய ஐடியையும் பாஸ்வேர்டையும் டைப் பண்ணிவிட்டு சைன்இன் அப்படிங்கிறத கொடுங்க. சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஹோம் பேஜ் வந்திருக்கும். அதில் சர்வீசஸ் சலான் எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ்னு மூணாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் இரண்டாவதாக இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செல்ஃப் சர்வீஸ்னு வந்திருக்கும். அதில் லெஃப்ட் சைடில் ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் உங்களுடைய எம்ப்ளாயி நேம் நம்பர், எம்ப்ளாயோட பேன் நம்பர், டேக்ஸ் ரெஜிமில் ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் இருக்கும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய டிக்ளேர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எலமெண்ட் நேம் ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்திருக்கும். இப்போது லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதர் இன்கம் செக்ஷன் 80C 80CC அதுபோல் 80CCD 1B 80D 80DD இந்த மாதிரியான செக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த செக்ஷன்ஸில் டிடெக்ஷன்ஸ் இருக்கோ அதையெல்லாம் கிளிக் பண்ணி இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். இப்போ செக்ஷன் 80C அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 80C லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் CCE CCG இதெல்லாம் காட்டுது. இப்போ நீங்கள் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருந்தது, லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இருந்தது அப்படின்னா இந்த 80C அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிருக்கும். எம்ப்ளாயி நம்பர், ப்ரீமியம் பெய்டு, சம் அஷ்யூர்டு, பாலிசி நம்பர், பாலிசி ஸ்டார்ட் டேட் இதெல்லாம் கேட்குறாங்க. இதையெல்லாம் இந்த இடத்துல நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ப்ரீமியம் பெய்டு அப்படிங்கிற இடத்துல நீங்கள் இயர்லி எவ்வளோ ப்ரீமியம் கட்டுறீங்களோ அதை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். சம் அஷ்யூர்டு அப்படிங்கிற இடத்துல எவ்வளோ சம் அஷ்யூர்டோ அதை என்டர் பண்ணுங்கள். பாலிசி நம்பர் அப்படிங்கிற இடத்துல பாலிசி நம்பரை என்டர் பண்ணுங்கள். பாலிசி ஸ்டார்ட் டேட் அப்படிங்கிறதுல என்றைக்கு அந்த பாலிசி ஸ்டார்ட் பண்ணிங்களோ அந்த டேட்டை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. லைஃப் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஆர்டர் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்திருக்கும். இதை நீங்கள் எடிட் பண்ணாலும் இந்த பென்சில் பட்டனை கிளிக் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதே போல் உங்களுக்கு என்னென்ன செக்ஷன்ஸில் டிடெக்ஷன்ஸ் இருக்கோ அந்த இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த டிடெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணணும். செக்ஷன் 80D அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இங்கே ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிஸ் உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு போட்டிருந்தா அந்த விவரங்களை அப்டேட் பண்ணுங்கள். அதில் ப்ரீமியம் அமௌண்ட்டு, சீனியர் சிட்டிசன்ஸாக எஸ்னோ இந்த விவரங்களெல்லாம் இங்கே அப்டேட் பண்ணிடுங்க. 80Dயில் ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸ் இருந்ததுன்னா UBS 24B லாஸ்ட்டாக இருக்குது, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ஹவுஸ் லோன் டீட்டெயில்ஸை இங்கே அப்டேட் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி டைப் கேட்குறாங்க, செல்ஃப் ஆக்குபைடாக லெட் அவுட்டானு, அட்ரஸ் கேட்குறாங்க, லோன் சேங்ஷன் அமௌண்ட் எவ்வளவு, சேங்ஷன் டேட்டு, டேட் ஆஃப் பொசஷன், பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு, இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு, ஏதாவது ரெண்டல் இன்கம் வந்திருந்தது அப்படின்னா ரெண்டல் இன்கம்மு, முனிசிபல் டேக்ஸ் பெய்டு, ஜாயிண்ட் லோனா சிங்கிள் லோனா அப்படிங்கிறது, எலிஜிபிள் ஃபார் செக்ஷன் 80E ஆர் 80Eன்னு கேட்குறாங்க. ப்ரீ EMI அமௌண்ட் ஃபார் கரண்ட் ஃபினான்ஷியல் இயர், ப்ரீ EMI பெய்டு இன் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இயர்ஸ் இதெல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த விவரங்கள்லாம் அப்டேட் பண்ணிடுங்க. இந்த லெண்டர் இன்ஃபர்மேஷன் கடன் கொடுத்தவங்களோட அந்த இன்ஃபர்மேஷன் இங்கே கேட்குறாங்க. அது லெண்டர் டைப் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸாக எம்ப்ளாயரானு கேட்குறாங்க. நேம் ஆஃப் த லெண்டரை டைப் பண்ணுங்கள். அட்ரஸ் ஆஃப் த லெண்டரு, பேன் ஆஃப் த லெண்டர் இந்த விவரங்களை அப்டேட் பண்ணி சேவ் கொடுத்துருங்க. HRA எக்ஸம்ட் இருந்தது அப்படின்னா இந்த UBS 10A அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி HRA ஏப்ரல் எவ்வளவு, ஒரு மந்த் எவ்வளோ HRA எக்ஸம்ட் ஆகுதோ அந்த விவரங்களை இங்கே டைப் பண்ணுங்கள். ஹவுசிங் லோன் போட்டவங்களுக்கு HRA எக்ஸம்ஷன் வராது. மற்றவங்க இந்த HRA எக்ஸம்ட் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுதோ அவங்க ஒவ்வொரு மாதமும் ரெண்ட் எவ்வளோ அப்படிங்கிற அந்த விவரத்தை இங்கே அப்டேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இதே போல் அனைத்து டிடெக்ஷன் விவரங்களையும் நீங்கள் இந்த இடத்துல அந்தந்த செக்ஷனை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிடுங்க. அனைத்து விவரங்களையும் அப்டேட் பண்ண பிறகு லாஸ்ட் இருக்கக்கூடிய டவுன்லோட் ரிப்போர்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணி உங்களுக்கு டவுன்லோட் ரிப்போர்ட்னு வந்துட்டு லாஸ்ட்டாக டவுன்லோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணினா உங்களுக்கு டேக்ஸ் டிக்ளரேஷன் ரிவ்யூ அப்படின்ட்டு அந்த ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு மாதிரி டவுன்லோட் ஆகிருக்கும். நீங்கள் என்னென்ன டிடெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதெல்லாமே இந்த ரிப்போர்ட்டில் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். இதே போல் 2024-25 நிதியாண்டிற்கு ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் செலக்ட் செய்தவர்கள் ஐஎஃப்ஹெச்ஆர்எஸ் களஞ்சியம் வெப்சைட்டில் போயிட்டு உங்களுடைய அனைத்து டிடெக்ஷன் விவரங்களையும் அப்டேட் பண்ணிவிட்டு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுக்கறதுக்கான அந்த ரிப்போர்ட்டையும் நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். தேங்க்யூ.